Hi students, this is quantum mechanics class. I am your professor Dr. D. Silambarasan. இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பரேட்டர்ஸ் தியரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லீனியர் ஆப்பரேட்டர்னா என்ன, அப்புறம் கம்யூட்டிங் நான் கம்யூட்டிங் ஆப்பரேட்டர்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அப்புறம் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஹெர்மிஷன் ஆப்பரேட்டர்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஸோ அதெல்லாம் அந்த ஹாஃப் ஆஃப் த யூனிட்டில் பார்த்தோம். அடுத்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் யூனிட். இதில் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கிளாசிக்கல் ரிலேஷன் வரும், அப்புறம் குவாண்டம் ரிலேஷன் வரும், அதுக்கப்புறம் காமா ரே அதோட அப்ளிகேஷன் காமா ரே மைக்ரோஸ்கோப் டாப்ளர் எஃபெக்ட்னு வரும். அதோட இந்த யூனிட் முடியுது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நம்ம பார்ப்போம். ஸோ இது நமக்கு தெரியும், டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h×2. நம்ம ஃபிசிக்ஸில் இந்த டெல்டான்னு போட்டாலே அது ஸ்மால் சேஞ்சுன்னு அர்த்தம். நம்ம டெல்டா எக்ஸ் இந்த எக்ஸ் ரெப்ரசன்ஸ் பொசிஷன், px ரெப்ரசன்ஸ் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரெக்ஷன். ஒரு டைரெக்ஷனில் மட்டும் சொல்கிறதுனால எக்ஸ் போட்டிருக்குது, பி சஃபிக்ஸில் எக்ஸ் போட்டிருக்கு. ஸோ டெல்டானாலே சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h×2. ஸோ h×னால் நமக்கு தெரியும், h=h/2π. ஸோ இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸை நம்மளால் ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டினாலே ஜென்ரலாக இங்கிலீஷில் என்ன அர்த்தம், குறிப்பிட முடியாதுன்னு அர்த்தம், எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாததுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நம்மளால் சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது. அதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். அப்படி மெஷர் பண்ணால் அது h×2 விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரிலேஷன். டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h×2. நம்மளால் ஏதாவது இந்த பொசிஷன் இல்லை மொமெண்டம் ஏதாவது ஒன்றை தான் நம்மளால் ஓரளவு அக்யூரேட்டோட மெஷர் பண்ண முடியும். ஒரே டைமில் ரெண்டையுமே நம்மளால் அக்யூரஸியோட மெஷர் பண்ண முடியாது. சம் எரரும் வரும். அந்த எரர் தான் டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ்னு போட்டிருக்கு. அந்த சேஞ்ச் ரைட்டா. ஒரு இதை நம்ம எப்படி ரியலைசேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லை ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம், ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். அது மூவ் ஆகுது அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். மூவ் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் அது வேரி ஆகிக்கிட்டே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வேரி ஆகும்போது p=mv மொமெண்டம் வந்துடும். பொசிஷன் கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் பொசிஷனை நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால பொசிஷன் ஒரு பொசிஷனில் இருக்காது, இன்னொன்று அதோட மொமெண்டமும் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளால் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. அதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதை 1927 ஹைசன்பர்க் எஸ்டாப்ளிஷ்டு த குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் unavailable momentum disturbance caused by any position measurement. அதாவது இந்த டெல்டா எக்ஸுங்கிறத டிஸ்டர்பன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சேஞ்ச் இன், அதாவது டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுது. எசென்ஷியலி எனி மெஷர்மெண்ட் ஆஃப் தி பொசிஷன் எக்ஸ் ஆஃப் எ மாஸ் வித் டெல்டா எக்ஸ் would cause a disturbance delta px on the momentum px measurement, and delta x and delta px should always obey the relation delta x delta px greater than or equal to h×2. அதாவது நம்மளால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது, அந்த டீவியேட் ஆகிறது சேஞ்ச் ஆகிறது தான் டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் அப்படிங்கிறோம். ரைட். ஸோ கிளாசிக்கல் அன்சர்டனிட்டி ரிலேஷன்னா என்னென்னு பார்ப்போம். லெட் ஏ பி ஏ கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியபிள் வித் மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஏ. ஸோ இந்த சிம்பிள் போட்டோம்னா அதுக்கு பேர் எக்ஸ்பெக்டேஷன் ஏ. த அன்சர்டனிட்டி இன் ஏ டெல்டா ஏ இஸ் டிஃபைன்டு பை, அதாவது அன்சர்டைனிட்டியை தான் டெல்டா ஏன்னு சொல்கிறோம். அன்சர்டைனிட்டி இன் ஏ இஸ் டெல்டா ஏ, அன்சர்டைனிட்டி இன் பொசிஷன் இஸ் டெல்டா எக்ஸ், அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம் இஸ் டெல்டா பிஎக்ஸ். ரைட்டா. ஸோ ஏன்ற வேரியபிளுக்கு அன்சர்டைனிட்டி டெல்டா ஏ. ஸோ டெல்டா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, σa² 1/n டைம்ஸ் சம்மேஷன் a மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் a ஹோல் ஸ்கொயர். திரும்ப இது ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும்னா எக்ஸ்பெக்டேஷன் a மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹோல் ஸ்கொயர். ஹியர் சிக்மா இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் சிக்மா ஸ்கொயர் இஸ் கால்டு மீன் ஸ்கொயர் டீவியேஷன் or variance. The above expression can be written as delta a square is equal to expectation a square minus expectation a whole square. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏக்கு ஸ்கொயர் பண்ணி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறதுக்கும்
எக்ஸ்பெக்டேஷன் ஏக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஏன்னா என்ன, எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, என்னன்னா என்ன, சிக்மா ஏன்னா என்ன, டெல்டா ஏன்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த அன்சர்டைனிட்டி இன் ஏனா டெல்டா ஏ, அதாவது எக்ஸாக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அது அன்சர்டைனிட்டி இன் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் கால்டு டெல்டா ஏ, ரைட்டா? ஸோ அது வந்து டெல்டா ஏ. உள்ளே இருக்க அந்த வெறும் ஏன்னா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா என்ன. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறோம், ஒரு டார்சனல் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறோம். அதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், கிராவிட்டி கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா? கிராவிட்டி, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 வேல்யூ வரணும், மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரணும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. 9.8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னு போட்டிருக்குல்ல, அதுதான் அந்த வேல்யூ. வெறும் ஏன் இருக்குல்ல, அது என்ன வேல்யூனா நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன வேல்யூ கிடைக்குதோ அது. எனக்கு 9.2 தான் கிடைக்குது, 8.9 தான் கிடைக்குது, 10.3 கிடைக்குது. இந்த மாதிரி வேரியபிள் நிறைய வேரியில் ஆன்சர் கிடைக்கலாம். அது ஏன் வேரி ஆகுது, வேரி ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். கிராவிட்டி வந்து நம்ம ஒரு லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது டார்சன் பெண்டுலத்துக்கு மேலே ஃபேன் ஓடலாம். ஸோ ஃபேன் ஓடும்போது அந்த பெண்டுலமோட ஆசிலேஷன் அஃபெக்ட் ஆகலாம், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இந்த டார்சனல் பெண்டுலம் ராடு வந்து அதோட ரிஜிடிட்டி நாள் ஆக ஆக அதோட ரிஜிடிட்டி வேரி ஆகலாம். அதனாலவும் அந்த 9.8 வராமல் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வேரி ஆகலாம். இந்தமாரி பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கணுமோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, எதிர்பார்க்கப்படுற வேல்யூ. ஏ எக்ஸ்பெக்டேஷன் ஏ, அதுதான். வெறும் ஏன்னு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு நமக்கு கிடைச்ச வேல்யூ. நான் சொன்ன மாதிரி எனக்கு 10.3 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம், அதுதான் அந்த வெறும் ஏ. இந்த சிக்மா ஏங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறையா டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சரியா? ஸோ மொதல் டைம் நான் பண்ணுறேன், எக்ஸ்பெக்டேஷன் ஏ வந்து 9.8. மொதல் டைம் நான் பண்ணல எனக்கு 10.3ன்னு கிடைக்கிது. ரெண்டாவது டைம் நான் பண்ணுறேன், எனக்கு 10.3லேருந்து 9.7 கிடைக்கிது. மூணாவது டைம் நான் பண்ணுறேன், 10.7 கிடைக்கிது. நாலாவது டைம் பண்ணுறேன், 8.8 கிடைக்கிது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து டீவியேட் ஆகுது இல்லை, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுதான் சிக்மா ஏ. சிக்மா, ரைட்டா? சிக்மாவை தான் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்கிறோம். எத்தனை டைம் பண்ணுறோங்கிறது தான் அந்த 1/N, நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை 4 டைம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 4 டைமுக்கு வர்றதை டீவியேட் ஆகுது, ஒவ்வொரு டைமும் டீவியேட் ஆகுறது நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேஸ் நான் சொன்ன மாதிரி 9.8 வரணும், எனக்கு 10.3 வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த டீவியேஷன் எவ்வளவு, 0.5. 10.3லேருந்து 9.8 கழிச்சா டீவியேஷன் 0.5. ரெண்டாவது எனக்கு 9.8 கிடைக்கிது, 9.7 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கே வந்து டீவியேஷன் 0.1. டீவியேஷன் தான் வேணும், கழித்து சொல்லக்கூடாது, டீவியேஷன். ஸோ 9.7லேருந்து 9.8 கழிச்சோம்னா 0.1. அடுத்து வந்து எனக்கு 10.4 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுலேருந்து 9.8 கழிச்சோம்னா 0.6. இது ஒவ்வொரு டீவியேஷன். இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பண்ணும்போது நான் எல்லா டீவியேஷனையும் கூட்டி எத்தனை டைம் நம்ம பண்ணமோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிடுவோம். அது கூட்டுறதுக்கு தான் சம்மேஷன் சிம்பிள் போட்டிருக்குது. எத்தனை டைம் நம்ம பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு தான் 1/N போட்டிருக்கு, ரைட்டாக? சிம்பிள். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ டெல்டா ஏங்கிறது அன்சர்டைனிட்டி மெஷர்மெண்ட் இன் ஏ, ரைட்டா? ஸோ அப்போ டெல்டா ஏ ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது மீன் ஸ்கொயர் டீவியேஷன் ஆர் வேரியன்ஸ்னு பேர். மீன் ஸ்கொயர் டீவியேஷன், நம்ம டீவியேஷன் கண்டுபிடிச்சி அந்த டீவியேஷனை என்ன சொல்கிறது, அதை சம் ஹோல் அதை நம்ம சொல்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் டீவியேஷன் கண்டுபிடிப்போம். அதுதான் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் ஆர் வேரியன்ஸ்னு போட்டிருக்கு, சிக்மா ஏ ஸ்கொயர். ஸோ அந்த சிக்மா ஏங்கிறது என்னென்னா 1/N, நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எத்தனை டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அது, சம்மேஷன் ஏ மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஏ. எக்ஸ்பெக்டேஷன் ஏங்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூ, என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏ. வெறும் ஏங்கிறது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதுதான் ஏ. ஸோ அதுலேருந்து நம்ம டெல்டா ஏ ஸ்கொயர் எழுதணும்னா வெறும் ஏ ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10.3 சொன்னேன்ல, எனக்கு 9.8 கிடைக்கக்குள்ள 10.3 கிடைக்குதுன்னா 10.3 ஸ்கொயர் மைனஸ் அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஏ ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஏங்கிறது 9.8 ஸ்கொயர். இப்போ புரியுதா ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ்? ஸோ டெல்டா ஏ ஸ்கொயருங்கிறது மீன் ஸ்கொயர் டீவியேஷன். அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஏ ஸ்கொயர் minus expectation A whole square. So அதுதான் இது. So this is the variance of A. Now the variance between two variables. முதல்ல ஒரு வேரியபிள் ஏன்னு எடுத்தோம், அடுத்து 2 வேரியபிள் எழுதினோம்னா சிக்மா AB is equal to expectation A minus expectation A expectation B minus expectation B expectation whole expectation நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை திரும்ப எப்படி எழுதலாம், expectation AB minus expectation A into expectation B.
இப்போ வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஏ பார் அப்படின்னு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுறோம். ஏ பார் ஈக்குவல் டு ஏ மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஏ, அதாவது ஒரு சிங்கிள் மெஷர்மெண்ட்டில் உள்ள டிஃபரன்ஸ் ஏ பார்னு நம்ம எடுத்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி 10.3 ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது 9.8ங்கிறது வரணும், எனக்கு 10.3ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஏ பார்னு வச்சுக்கிறோம், 0.5 அப்படின்னு வச்சுக்கிறோம் ஏ பார். ஸோ இந்த ஏ பார்ங்கிறது எவ்வளவு எரர், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அது ரெண்டையும் கழிச்சோம்னா கிடைக்கிறது எரர். ஸோ இந்த ஏ பார்ங்கிறது எரர் மெஷர்மெண்ட் இன் ஏ. அடுத்து அதே மாதிரி பி பார் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பி பார் ஈக்குவல் டு பி மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் பி. இப்போது ஏ பார் ஈக்குவல் டு பி பார் எக்ஸ்பெக்டேஷன் ஏ பார் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் பி பார் ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அதாவது எரரே இல்லை, நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ டெல்டா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஏ பார் ஸ்கொயர். அடுத்து டெல்டா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு expectation b bar square expectation. So sigma ab is equal to expectation a bar b bar expectation. For a static variable x that is not always 0, we have expectation x square greater than or equal to 0. When x is equal to a bar plus lambda b bar, we find முதல்ல சிங்கிள் வேரியபிளுக்கு பார்த்தோம் ஏன்றது மட்டும். அடுத்து டபுள் வேரியபிள் சிக்மா ஏபி அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அந்த வேரியபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏ பார் ப்ளஸ் லாம்டா பி பாராக இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். we find x square expectation x square is equal to expectation a bar square plus lambda square expectation b bar square plus 2 lambda expectation a bar b bar expectation close பண்ணிட்டு greater than or equal to 0வாக இருக்கணும். and equity sign will be realized if and only if a bar plus lambda b bar is equal to 0. equal to 0 இருந்தால் தான் ஈக்விட்டி சைன் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். the nature of the roots of the lambda is determined from the quantity sigma is equal to 4 expectation a bar b bar expectation close பண்ணிட்டு minus 4 expectation a bar square expectation b bar square. when alpha is 0, alpha வந்து நம்ம 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா the roots of lambda are real and identical. That is, there is one real root of lambda. Right, real and identical இருக்கணும். alpha is equal to 0 இருந்துச்சுன்னா ரியல் வேல்யூ ஐடென்டிக்கலாக இருக்கணும். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரூட்டுக்குள்ளே 0 வந்துச்சுன்னா இப்போது சாதாரணமாக ஒரு செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் போகும்போது அதுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு கண்டுபிடிப்போம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு போட்டு கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ரூட்டுக்குள்ளே வர்ற டேர்ம் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா அது இமேஜினரி டேர்ம். மைனஸில் ரூட்டுக்குள்ளே வரும்போது அந்த ரூட் எடுக்கிறதுக்காக ஐன்னு போடுவோம். நம்ம 2 + 3i அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிதுன்னா அது வந்து அந்த 3iங்கிறது இமேஜினரி டேர்ம், ரைட்டா? ஸோ 2 + 3 கிடைக்காது, 2 + or - 3i தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அதே மாதிரி ரியலாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரூட்டுக்குள்ளே சப்போஸ் மைனஸ் வரலன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு ரியலாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஐடென்டிக்கலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்லுது, when alpha is equal to 0, the roots of lambda are real and identical. That is, there is one real root of lambda. ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்கும். roots are complex for alpha less than 0. ஸோ காம்ப்ளெக்ஸாக எப்போ alpha less than 0வாக இருக்கும்போது, and roots are real and different if alpha greater than 0. ஸோ alpha equal to 0வாக இருந்தால் அந்த sigma is equal to 4abன்னு வச்சுக்குவோம். 4 expectation a bar b bar அது மட்டும் கிடைக்கிறது நம்ம வச்சுக்குருவோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0னா செகண்ட் டேர்ம் 0 வருதுன்னு வச்சுக்குருவோம். அப்படி வந்துச்சுன்னா ரூட் வந்து ரியலாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆல்ஃபா லெஸ் தென் 0 இருந்தால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆல்ஃபா கிரேட்டர் தென் 0 இருந்தால் ரியலாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். தஸ் த கண்டிஷன் ஃபார் அட்மோஸ்ட் ஒன் ரியல் ரூட் ஆஃப் லாம்டா இஸ் expectation a bar b bar expectation square minus expectation a bar square expectation b bar square less than or equal to 0. So sigma square ab minus delta a square delta b square less than or equal to 0. ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த சிக்மா ஏபி அந்த சைடு கொண்டு போனோம்னா இங்கே மைனஸ் சைன் வரும், ரைட்டா? ஸோ மைனஸ்னு இருக்கும்போது அதை லெஸ் தென் கிரேட்டர் தென்னாக மாற்றிக்கலாம். ஸோ டெல்டா ஏ டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஏபி.
ஸோ டெல்டா ஏ டெல்டா பிங்கிறது முதல்ல இந்த ரிலேஷன் படி பாருங்கள், சிக்மா ஸ்கொயர் ஏபி மைனஸ் டெல்டா ஏ ஸ்கொயர் டெல்டா பி ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். லெஸ் தென் ஜீரோ மைனஸ் சைனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. மைனஸ் சைன் எப்போ மைனஸ் சைனாக இருக்க எப்போ வாய்ப்பு இருக்குது? டெல்டா ஏ டெல்டா பிங்கிறது சிக்மா ஸ்கொயர் ஏபியை விட பெரிய டேர்மாக இருந்தால் மைனஸ் சைனாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ரைட் சைடு நம்ம கொண்டு வரும்போது டெல்டா ஏ டெல்டா பி ஆப்வியஸாக பெரிய டேர்மாக இருக்கணும். ஸோ அதனால தான் டெல்டா ஏ டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் சிக்மா ஏ பின்னு போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கிளாசிக்கல் அன்சர்டனிட்டி ரிலேஷன். அதாவது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவிலேருந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிதில்ல, அது எவ்வளோ டீவியேட் ஆகுது, அதுதான் மெஷர்மெண்ட் இன் டெல்டா ஏ. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி ரிலேஷன், அது வந்து கிளாசிக்கல் ரிலேஷன், இது வந்து அன்சர்டனிட்டி ரிலேஷன். இதுதான் முக்கியமான கொஸ்டின். Let us consider two sets of complex number a1 a2 to an and b1 b2 to bn. We have summation I summation j modulus ai bj minus aj bi whole square greater than or equal to 0 இருக்கணும். அதாவது சம்மேஷன் ஐ சம்மேஷன் ஜே ஏஐ பிஜே, அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் சப்ஸ்கிரிப்டில் வந்து ஐ ஜேன்னு போட்டிருக்கு. ஸோ ஐ ஜே மைனஸ் ஏஜே பிஐ ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஈக்விட்டி சைன் ஹோல்ஸ் when these two sets are identical. ஸோ இது ரெண்டும் இந்த செட்டும் எப்போயுமே சேமாக இருந்தால் தான் அது ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ரைட்டா? அப்போ தான் நம்ம ஈக்விட்டி சைன் எப்போ சொல்கிறது, அண்ட் ஈக்விட்டி சைன் ஹோல்ஸ் when these two sets are identical. அப்போ தான் ஈக்விட்டிக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி அபவ் ஈக்குவேஷன். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது 0 போட்டுடுறோம். எப்படியும் ஏஐ பிஜே தான் கிரேட்டர் தென், ஸோ அதனால் இந்த சைடு போட்டுறோம். ஸோ சம்மேஷன் ஐ ஜே ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிஐ ஸ்டார் ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிஐ. அதாவது மாடுலஸ் 2னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம் மைனஸ் 2ஆகவும் இருக்கலாம். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணுறது தான் மாடுலஸ் 2, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் 2 சொல்லணும் சைன் இல்லாமல். ஸோ ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸு, அதாவது மைனஸ் சைனை காம்ப்ளெக்ஸ், இங்கே ஆப்ரேட்டரில் நம்ம வேரியபிளில் சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ அதான் ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிங்கிறது மைனஸ் 2 மாதிரி. அடுத்து ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிங்கிறது ப்ளஸ் 2 மாதிரி. ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 2ஐயும் நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் 2 ஸ்கொயர்னு போடுவோம். அதுதான் இது. ஸோ அடுத்து இது ஒன்றொன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார் இருக்குது, இங்கே வந்து ஸ்டார் இல்லாத டேர்ம் எல்லாமே இருக்குது. ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிஐ ஸ்டார், அடுத்து ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிஐ. இப்போ ஏஐ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மாடுலஸ் ஏஐ ஸ்கொயர் மாடுலஸ் பிஜே ஸ்கொயர், ஏஐயும் ஏஐ ஸ்டாரையும் செகண்ட் டேர்மில் உள்ள ஏஐ மல்டிப்ளை பண்ணல ஏஐ ஸ்டார் ஏஐன்னு வரும். அதை வந்து மாடுலஸ் ஏஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதேமாரி பிஜேவையும் பிஜே ஸ்டாரையும் பிஜேவை மல்டிப்ளை பண்ணல மாடுலஸ் பிஜே ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ரைட். அடுத்து ஏஐ ஸ்டாரையும் பிஐ மல்டிப்ளை பண்ணுறோம். டாட் ஏஜே பிஜே ஸ்டார் மைனஸ் ஏஜே ஸ்டார் பிஐ ஸ்டார் ஏஐ பிஜே. அடுத்து ப்ளஸ் ஏஜே மாடுலஸ் ஏஜே ஸ்கொயர் மாடுலஸ் பிஐ ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஏன்னா இந்த செகண்ட் டேர்மில் வந்து ஏஜேவும் இருக்குது பிஐ இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணல ஏஜே ஸ்கொயர் வரும் பிஐ ஸ்கொயர் வரும். ரொம்ப சிம்பிள். முதல் ஏஐ பிஜேவை காமன் ஸ்டார் ஏஐ ஸ்டார் பிஜே ஸ்டார் அதை காமனாக வச்சுக்கிட்டு ஏஐ பிஜேவை மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஏஜே பிஐயால் மல்டிப்ளை பண்ணணும். அதேமாரி மைனஸ் ஏஜே பிஐ ஸ்டார் மைனஸ் ஏஜே ஸ்டார் பிஐ ஸ்டார் காமனாக வச்சுட்டு ஏஐ பிஜே மைனஸ் ஏஜே பிஐயில் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி 4 டேர்ம் வரும். ஒன்று ஏஐ ஸ்கொயர் பிஜே ஸ்கொயர், இன்னொன்று வந்து ஏஜே ஸ்கொயர் பிஐ ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் ஏஐ ஸ்டார் பிஐ ஏஜே பிஜே ஸ்டார் மைனஸ் ஏஜே ஸ்டார் பிஐ ஸ்டார் ஏஐ பிஜே. ஸோ இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே, ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகும்? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சம்மேஷன் ஏஐ ஸ்கொயர் சம்மேஷன் பிஜே ஸ்கொயர் ஐ ஈக்குவல் டு ஜே. ஸோ சம்மேஷன் பிஜே ஸ்கொயர்னாலும் பிஐ ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ சம்மேஷன் ஏஐ ஸ்கொயர் சம்மேஷன் பிஐ ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஏஐ ஸ்டார் பிஐ ஜேனால அது ஒன்று தான். ஸோ ஏஜே பிஐன்னு வரும் மைனஸ் ஏஐ ஸ்டார் பிஐ அப்புறம் சம்மேஷன் ஏஐ பிஐ ஸ்டார்.
ஸோ மொத்தமாக 2 காமனாக வெளியே எடுத்துருக்கோம், 2 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் 2 போட்டிருக்கோம். ஆர் சம்மேஷன் ஏஐ ஸ்கொயர் சம்மேஷன் பிஐ ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஐ பிஐ ஸ்கொயர். அந்த ஏஐ ஸ்டார் பிஐயும் ஏஐ பிஐ ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஏஐ பிஐ மாடுலஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ரிலேஷனை நம்ம அப்படி எழுதிக்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் தி அபவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் கண்டினியூஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் போட போகிறோம். மேலே சம்மேஷன் போட்டது டிஸ்கிரிப்ட், ஏன்னா ஐகன் வேல்யூங்கிறது ஐகன் அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இன்டகிரேஷனுக்கு நம்ம போட்டோம்னா -2 + இன்ஃபினிட்டிவ் ஏ ஸ்டார் ஏ டிஎக்ஸ் பி ஸ்டார் பி டிஎக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி டிஎக்ஸ். இன் ஏ குவாண்டம் ஸ்டேட் psi the uncertainty in an observable A is given by, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது, delta A square is equal to A minus expectation A whole square. So expectation A square expectation minus expectation A whole square. அதை வந்து நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் பவர் ஹாஃப்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ பாருங்கிறது எவ்வளவு எரர் வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ -2 + இன்ஃபினிட்டிவ் சை ஸ்டார் ஏ பார் ஸ்கொயர் இன்டூ சை டி டவ் பவர் ஹாஃப். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா எப்படி எழுதுவோம், சை ஸ்டார் ஏ சை சி டி டவுன்னு எழுதுவோம். சை ஸ்டார் ஏ சை டி டவுன்னு எழுதுவோம், அதான் எக்ஸ்பெக்டேஷன் ஏ. ஸோ அந்த ஃபார்மில் இங்கே எழுதுவோம். ஏக்கு பதிலாக ஏ பார் இருக்குது. ஸோ சை ஸ்டார் ஏக்கு பதிலாக ஏ பார் ஸ்கொயர் இருக்குது. ஸோ சை ஸ்டார் ஏ பார் ஸ்கொயர் சை டி டவ் ஹோல் பவர் ஹாஃப். ஸோ இந்த ஏ பார் ஸ்கொயரை 2 ஏ பாரை பிரிக்கிறோம். ஸோ சை ஸ்டார் ஏ பார் அப்புறம் ஏ பார் சை டி டவ் பவர் ஹாஃப். சின்ஸ் ஏ பார் இஸ் ஏ ஹெர்மிஷியன், ஸோ ஹெர்மிஷியனாக இருந்துச்சுன்னா டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு -2 + இன்ஃபினிட்டிவ் ஏ பார் சை ஸ்டார் ஏ பார் சை டி டவ் பவர் ஹாஃப். ஸோ ஹெர்மிஷியனாக இருக்கும்போது அந்த ஆப்ரேட்டர் பிளேஸை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கு, ஏ பார் சை ஹோல் ஸ்டார் அடுத்து ஏ பார் சை டி டவ் பவர் ஹாஃப். ஸோ அதுலேருந்து ஏ பார் ஸ்டார் ஏ பார் வந்து 1 ஆயிரும். ரிமைனிங் உள்ளது வந்து சை ஸ்டார் சை டி டவ் ஹோல் பவர் ஹாஃப். இதை ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதுக்காக மாடுலஸ் டபுள் மாடுலஸ் ஆஃப் சை ஐன்னு போட்டிருக்கு. இதுக்கு பேர் நாம்னு அர்த்தம். டபுள் மாடுலஸ்ன்னு சொல்லக்கூடாது, நாம் அப்படின்னு அர்த்தம். நாம்னா அந்த சை 1 ஸ்டாரும் சை 1 எக்ஸாம்பிளுக்காக 1ன்னு போட்டிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுக்காக. ஸோ ரெண்டுமே வேவ் ஃபங்க்ஷன் தான், ஆனால் ஒன்று காம்ப்ளெக்ஸும் ஒன்று வந்து ரியல். அப்படி இருக்கும்போது நாம்னு போட்டு நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். நார்மலைசேஷன் நாம். ஸோ நாம்னாலே அதான் அர்த்தம். ஸோ அதனால இது வந்து டபுள் மாடுலேஷன் சொல்லக்கூடாது, அது வந்து நாம். ஸோ நாம் ஆஃப் சை ஐ வேர் சை 1 ஈக்குவல் டு ஏ பார் சை ஏ பாருங்கிறது ஏ மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஏ எரர், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ அது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர் ஏ பார் இன்டூ சை. சிமிலர்லி சை 2 ஈக்குவல் டு பி பார் சைன்னு எழுதுனோம்னா பி மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் பி சைன்னு எழுதிக்கலாம். இஃப் சை 1 சை 2 ஆர் 2 ஸ்டேட்ஸ் தென் ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட 2 ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா நாம் சை 1 நாம் சை 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2 + இன்ஃபினிட்டிவ் சை 1 ஸ்டார் சை 2 டி டவ். This is known as Squart's inequality. The above equation can be written as psi 1 norm psi 1 norm psi 2 greater than or equal to imagination of psi 1 star psi 2 d tau modulus imagination of -2 + infinity psi 1 star psi 2 d tau. Now consider integration -2 + infinity psi 1 star psi 2 d tau is equal to r plus I capital I. So rங்கிறது ரியல் வேல்யூ, I represents imaginary value, அதோட மேக்னிடியூட் கேபிட்டல் I. ஸோ -2 + infinity psi 2 star psi 1 d tau வந்து r minus II அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ I is equal to எப்படி எழுதலாம்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் r plus IZ இல்லை, இதெல்லாம் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டியில் வர்றது, நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இமேஜினரி r plus IZ ஸோ is equal to 1/2I r plus II minus r minus II star. So where small I and capital I are real numbers, then imaginary psi 1 star psi 2 d tau is equal to 1/2I -2 + infinity psi 1 star psi 2 d tau minus psi 2 star psi 1 d tau. So model norm of psi 1 norm of psi 2 greater than or equal to 1/2 times I -2 plus psi 1 star psi 2 d tau minus psi 2 star psi 1 d tau. இந்த psi 1 psi 2 இங்கே போட்டிருக்கோம்ல,
அது இமேஜினரி பார்ட்டுக்கு. அந்த இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்ன வேல்யூவாக இருக்குங்கிறது தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 1/2i. ஸோ இதே இது ψ1 ψ2 ரெண்டு ஸ்டேட் எழுதியிருக்கோம். ஸோ அதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியபிள் டெல்டா ஏ டெல்டா பிக்கு எழுதினோம்னா டெல்டா ஏ டெல்டா பி கிரேட்டர் than or equal to 1/2 காமனாக எடுத்துகிறோம். ஸோ 1/i டைம்ஸ் -2 ப்ளஸ் a bar psi star b bar psi t tau minus b bar psi star a bar psi d tau greater than or equal to 1/2 1/i மாடுலஸ் போட்டு psi star a bar b bar ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ psi star a bar b bar psi d tau அதே மாதிரி b bar a bar ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அங்கே கம்யூட்டிங் ஆப்ரேட்டர் போட்டோம்ல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்யூட்டிங் a bar b bar. So the commutator a bar b bar is a bar b bar அது கமா போடணும் போடாமல் இருக்குது. a bar b bar is equal to ab bar minus ba bar. ஸோ a barங்கிறது a minus expectation a, b barங்கிறது b minus expectation a. அதே மாதிரி b barங்கிறது a barங்கிறது எழுதியிருக்கோம். இது வந்து என்னென்னா கம்யூட்டேட்டிங் a bக்கு ஈக்குவலாக இருக்கும். thus delta a delta b greater than or equal to 1/2 times 1/i எக்ஸ்பெக்டேஷன் கம்யூட்டேட்டர் a b மாடுலஸ். ஸோ இதுக்கு இப்போது இது வந்து சாதாரண டீவியேஷன். இப்போ மீன் ஸ்கொயர் டீவியேஷன் எழுதணும் அப்படின்னா டெல்டா a ஸ்கொயர் டெல்டா b ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to 1/2i ஸ்கொயர் பண்ணும்போது -1/4 i ஸ்கொயர் -1 ஆயிரும் 1/4 a bar கம்யூட்டேட்டிங் a b ஹோல் ஸ்கொயர். திஸ் ஈக்குவேஷன் இண்டிகேட்ஸ் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதாவது a b அப்படின்னு ரெண்டு வேரியபிள் எடுத்து ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஜென்ரலாக மொமெண்டம் பொசிஷன் மொமெண்டம் அப்புறம் எனர்ஜி டைமுக்கு அப்ளை பண்ணி சொல்லணும். இட் இஸ் தி அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஃபார் எனி பேர் ஆஃப் அப்சர்வபிள்ஸ் a and b. அப்சர்வபிள்ஸ் a and b. அப்சர்வபிள்னா என்ன சொன்னேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ அது அப்சர்வபிள். திஸ் ஈக்குவேஷன் வித் ஈக்விட்டி சைன் இஸ் காமன்லி ரெஃபர்ட் as the minimum uncertainty product. ஸோ the minimum uncertainty product அதான் மினிமம் எரர், அப்போ ஈக்குவிட்டி சைன் வரும். தென் டெல்டா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு expectation a whole square minus expectation a square expectation minus expectation a whole square. அதே மாதிரி டெல்டா பின்னு எழுதும்போது b ஸ்கொயர் மைனஸ் b போடணும், அங்கே ஏன்னு போட்டிருக்கு அதை மாற்றிக்கோங்க, b whole square or variance in a and b respectively. For a canonically conjugate pair of operators a and b we have a b is equal to i h cross. இது வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம், IH கிராஸ்ங்கிறது x, pxக்கு IH கிராஸ்ன்னு பார்த்துருப்போம். கம்யூட்டேட்டிங் ஆப்ரேட்டரில் ஒரு சின்ன ப்ரூஃப் வரும், x, px ஈக்குவல் டு IH கிராஸ்னு. ஹென்ஸ் டெல்டா a ஸ்கொயர் டெல்டா b ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to h cross ஸ்கொயர் பை 4. இப்போ ஸ்கொயர் எடுத்துகிட்டு டெல்டா a டெல்டா பின்னு எழுதினோம்னா h cross பை 2ன்னு எழுதிக்கலாம். த வேல்யூ ஆஃப் both the observables of a uncertainty conjugate pairs of a quantum mechanical system cannot be specified precisely and simultaneously. அதான் அர்த்தம். அதாவது ரெண்டையுமே நம்ம சைமல்டேனியஸாகவும் எக்ஸாக்டாகவும் அக்யூரேட்டாகவும் மெஷர் பண்ண முடியாது. த அன்சர்டனிட்டி ரிலேஷன் is an inherent characteristics of the quantum mechanical system and it says nothing about the accuracy of the measurement. ஸோ அக்யூரசி அது சொல்ல போகிறதில்ல. இப்போ இந்த ஜென்ரல் பிரின்சிபல் a, b வந்து x, pxக்கு அப்ளை பண்ணால் எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ x, px ஈக்குவல் டு IH கிராஸ் டெல்டா x டெல்டா px கிரேட்டர் than or equal to h cross by 2 where delta x square is equal to expectation x square minus expectation x whole square. அதே மாதிரி pxக்கு எழுதிக்கிறோம். ஹியர் டெல்டா x square and delta px square are the variance of position and momentum of a particle respectively. அங்கே நம்ம பார்த்தோம், அதான் இது. The uncertainty principle always has member of conjugate pair in momentum space p is equal to h cross k. இந்த p is equal to h cross kங்கிறது எங்கே வரும், டி பிராக்லி வேவ்ஸில் வரும். டி பிராக்லி மொமெண்டம் இந்த h cross kங்கிறது. ஸோ p is equal to h cross k and hence the uncertainty relation delta x delta k greater than or equal to 1/2. kங்கிறது அதில் வேவ் வெக்டர்னு வரும். ரைட், delta x delta k greater than or equal to 1/2. So from the equality sign we have delta x equal to 1/2 times delta k. இந்த delta kவை ஈக்குவல் சைனை போட்டு ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ delta x equal to 1/2 times delta k. This implies that if delta x is small then delta k must be large and vice versa. ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. This accounts for the wave particle
paradox. We cannot make delta x and delta k small simultaneously, that is both a wave and a particle. A similar condition we can help for the energy and time. So in the relation நம்ம டீப்பராக பார்ப்போம். delta x equal to 1/2 times delta k. So delta x அதிகமானா delta k குறைஞ்சிரும். delta k குறைஞ்சிச்சுன்னா delta x அதிகமாயிரும். delta x என்ன சொன்னோம்? பொசிஷன் சொன்னோம். பொசிஷனுங்கிறது ஒரு பார்ட்டிக்கலுக்கு தான் இருக்கும். delta kனா என்ன சொன்னோம்? வேவ் வெக்டர்னு சொன்னோம். கேன்னா வேவ் வெக்டர், டெல்டா கேன்னா எரர் in the measurement of wave vector. x na position, delta x na error in the measurement of position. So ஒரு பார்ட்டிகளுக்கு பொசிஷன் இருக்கும், ஒரு வேவுக்கு வேவ் வெக்டர் இருக்கும். லைட்டுக்கு வந்து ரெண்டு டியூவலிட்டி நேச்சர் இருக்குது. அதை சொன்னவர் தான் டி பிராக்லி. போத் பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குதுன்னு சொன்னது. பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்கில் நமக்கு டாட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும், அது பார்ட்டிகல் நேச்சர். அடுத்து வந்து வேவ் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு ஸ்லிட் வழியாக போய் ஒரே இடத்துல கன்வெர்ஜ் ஆகி அதில் வேவ் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், அது வேவ் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. ஸோ என்ன அர்த்தம்? ஒரு ஒன்று பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா வேவ் நேச்சராக இருக்க வாய்ப்பு கம்மி. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 times டெல்டா கே. பார்ட்டிக்கல் நேச்சர் அதிகமாக டெல்டா எக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டா கே கம்மியாயிரும். பார்ட்டிக்கல் நேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் நேச்சர் கம்மியாயிரும். வேவ் நேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகல் நேச்சர் கம்மியாயிரும். அதான் இதுக்கு அர்த்தம். we cannot make delta x and delta k small simultaneously, that is both a wave and a particle. ஏதாவது ஒரு நேச்சர் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இதே பிரின்சிபல் நம்ம எனர்ஜிக்கும் டைமுக்கும் அப்ளை பண்ணோம்னா டெல்டா இ டெல்டா டி greater than or equal to h×2. If we measure the time t at which a particle arrives the particular position with an error delta t. ஸோ பொசிஷனையும் டைமையும் சைமல்டேனியஸ், அதாவது எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் பொசிஷனை நம்மளால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். த அன்சர்டனிட்டி டெல்டா இ ஆஃப் the measured energy of the particle at that position cannot be smaller than h×2 times delta t. ஸோ இதை வந்து ஈக்குவலிட்டி சைன் போட்டு இந்த மாதிரி எழுதணும்னா டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 1/2 times delta tன்னு அர்த்தம். எனர்ஜி அதிகமானா டைம் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி அதே பிரின்சிபல் இங்கே அப்ளை பண்ணுறோம். த ஃபிசிக்கல் மீனிங் is that a system which is not in a steady state but changing with time cannot have a well defined energy. ஸோ ஒரு சிஸ்டம் கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அதோடைய எனர்ஜியை நம்மளால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சிம்பிள். நான் ஒரு வெயிட் மிஷின் இருக்கும்போது நான் ஸ்டேபிளாக அது மேலே ஏறி நிற்கும்போது தான் என் வெயிட்டை கரெக்டாக அது ஓரளவு அக்யூரேட்டோட வெயிட்டை காட்டுது. 68, 69, 70, 65 அந்த மாதிரி வெயிட்டை காட்டுது. அதே நான் மோஷனில் இருக்கும்போது, மூவிங்கில் இருக்கும்போது அது காட்டுற வெயிட்டு கண்டிப்பாக எரரில் தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டு தான் இது. த ஃபிசிக்கல் மீனிங் இஸ் தட் எ சிஸ்டம் விச் இஸ் நாட் இன் எ ஸ்டெடி ஸ்டேட் சேஞ்சிங் வித் டைம். ஸோ சேஞ்சிங் வித் டைம்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும்போது கேனாட் ஹேவ் அ வெல் டிஃபைன் எனர்ஜி. நான் வெயிட்டுன்னு சொன்னேன், அந்த வெயிட்டு தான் இங்கே நம்ம எனர்ஜின்னு சொல்லுது. திஸ் இஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ டெல்டா ஏ டெல்டா பி, ஏபின்னு ரெண்டு வேரியபிள் வச்சு ஜென்ரலாக பார்த்துட்டு அதை வந்து பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் டெல்டா எக்ஸ் டெல்டா பிக்கு வந்து பி இஸ் ஈக்குவல் டு h×kன்னு போட்டு ஸோ டெல்டா எக்ஸ் 1/2 times டெல்டா கே அப்படின்னு போட்டு பார்ட்டிகல் நேச்சர் வேவ் நேச்சர் நம்ம சொன்னோம். அதேமாதிரி எனர்ஜிக்கும் டைமுக்கும் மூவ் ஆகிற ஒரு சிஸ்டமோட எனர்ஜியை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அதோட எனர்ஜியை நம்மளால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. இதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அடுத்து இதோட அப்ளிகேஷன் காமா ரே மைக்ரோஸ்கோப், டாப்ளர் எஃபெக்ட், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான் முக்கியமான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிக்கல் அன்சர்டனிட்டி ரிலேஷன் பார்த்துருக்கோம், அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ரைட், அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.